கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமை உடன் விசுவாசிகளே, காணொலி சமூக ஊடகங்கள் வழியாக இறை வார்த்தையை கேட்டு அவருடைய நாமத்தை மையப்படுத்தி வருகிற உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இதற்கு பின்னால் இருந்து உழைத்து கொண்டிருக்கிற சகோதரர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்திக் கொள்ளுகிறேன். தானியேலின் வாழ்வை குறித்து, தானியேல் புத்தகத்தை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து ஆழமாக விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் காணவிருக்கிற தலைப்பு தானியேலின் விசுவாசமும் ஊழியமும். தானியேலின் விசுவாசமும் திருப்பணியும் அல்லது ஊழியமும். அன்பானவர்களே, இன்பம் என்று ஒன்று உண்டு, சிற்றின்பம் என்று ஒன்று உண்டு. பொதுவாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்பத்தை தேடுகிறார்களா சிற்றின்பத்தை தேடுகிறார்களா என்று பார்ப்போமானால் சிற்றின்பங்களை தேடுகிறவர்கள்தான் அதிகம். இன்பத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமானால், வீட்டுக்காக உழைப்பதும் குடும்பத்தை முன்னேற்ற நினைப்பதும் ஒரு இன்பம். அதன் வழியே நல்ல மகனாக, நல்ல தந்தையாக, நல்ல தாத்தாவாக, தலைமுறை தோறும் நினைவு கூறுகிற ஒரு மனிதனாக அவர் பேர் பெற முடியும். அது இன்பம். சிற்றின்பம் என்பது குடும்பத்தை உதறிவிட்டு தன் மனம் போன போக்கில் வாழ்வது என்பது சிற்றின்பம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே இன்பம் பெருகியிருக்கிறதா சிற்றின்பம் பெருகியிருக்கிறதா என்று பட்டிமன்றம் வைப்போமானால் சிற்றின்பம் பெருகியிருக்கிறது என்பதுதான் தீர்வாக வரும். அவ்வளவு இளைஞர்கள் இன்றைக்கு சிற்றின்பங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். போலந்து நாட்டிலே ஒரு விலங்கியல் பூங்காவில், ஜூல அநேகர் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை கண்டு ரசித்து கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் திடீரென கரடி இருக்கிற இடத்திற்கு வேலியை தாண்டி உள்ளே போகிறார். உள்ளே போய் அந்த கரடிக்கு போக்கு காட்டுகிறார். முன்னால் ஓடுகிறார், பின்னால் ஓடுகிறார். கரடிக்கு போக்கு காட்டி விளையாட்டு காட்டுகிறார். தவறி அங்கில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் விழுந்து விட்டார். கரடியும் அமைதியாக அவரை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த காணொலி காட்சிகள் செய்தி ஊடகங்களிலும் யூடியூப் போன்ற தளங்களிலும் இருக்கிறது. அவர் மெதுவாக அந்த தண்ணீரில் இருந்து கரையேற முயற்சிக்கும் போது சரியாய் ஏறுகிற இடத்தில் கரடி இறங்கி அவரை கவ்வி கொண்டது, அவரை கடித்து குதறியது. பிறகு காவலாளிகள் வந்து அவரை பாதுகாத்து கொண்டார்கள். இந்த இளைஞன் ஏன் அப்படி செய்தார் என்று பார்த்தால், அவர் முழுக்க குடிபோதையில் இருந்தார். தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அவர் அந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருந்தார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதே போல இந்த லாக்டவுன் காலத்தில் நாம் எல்லாரும் செய்தி ஊடகங்களில் ஒரு செய்தியை கண்டு சிரித்து கொண்டிருந்தோம். அது சிரிப்புக்குரியது மட்டுமல்ல, வேதனைக்குரியது. கர்நாடகாவிலே கோலார் பகுதியிலே இந்த லாக்டவுன் முடித்து மதுபான கடைகள் திறக்கப்பட்ட போது ஒரு இளைஞர் மது குடித்து விட்டு போகிற வழியிலே குறுக்காக ஒரு பாம்பு வந்திருக்கிறது. நான் போகிற வழியிலையா நீ வரன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி அந்த பாம்பு பிடிச்சி கடிச்சு குதறி இருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாழ்வை பகிரங்கமாக நமக்கு சாட்சியிடுகிறது. எந்த அளவுக்கு சிற்றின்பங்களை தேடி இன்றைக்கு இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உதாரணங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியும். தானியேல் சிறையிருப்புக்குள் போகும்போது ஒரு இளைஞன், இதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அப்போதைய அரசர் தன்னுடைய அமைச்சர்களிடத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்களில் இருந்து இளைஞர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். எப்படிப்பட்ட இளைஞர்கள் என்பதற்கு சில தகுதிகளை சொன்னார். அந்த தகுதிகள், அவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், செல்வந்தர்களாக இருக்க வேண்டும், அழகானவர்களாக இருக்க வேண்டும்,
ஞானம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், அறிவாளிகளாக இருக்க வேண்டும், கல்வியாளர்களாக இருக்க வேண்டும், அனைத்து திறமைகளும் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களை அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்களை அமைச்சரவையில் பணிக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதைதான் தொடர்ந்து பேசிய ஆயர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள், தானியேல் ஒரு நோபல் பர்சன் என்று. ஏனென்றால் அவர் அரச குடும்பத்திலிருந்து வந்தவர், செல்வம் திளைத்த குடும்பத்திலிருந்து வந்தவர், பெரும் கல்வியாளர், சமயோசித புத்தி கொண்ட ஞானி, அனைத்து கலைகளும் கற்றறிந்த திறமைசாலி, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு நல்ல இளைஞன். 20 வயது இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள் யூகத்தின் அடிப்படையில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞனாக அரசனுக்கு முன்னால் அவர் வந்து நின்றார். பொதுவாக இளம் வயதில் இளைஞர்கள் சிற்றின்பங்களை தேடி போகும்போது தானியேலுக்கு அமைச்சரவையில் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. பொதுவாகவே இஸ்ரவேலின் அடிமைத்தன வரலாறுகளை எடுத்து பார்ப்போமானால், அடிமைகளாக போன இடத்திலெல்லாம் அநேக இஸ்ரவேலர்கள் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள். அரசர்களின் பாதுகாவலர்களாக, ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். யோசேப்பில் இருந்து உதாரணத்தை நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் சிறு பிராயம் முதல் இறை வார்த்தையை படித்து வளர்ந்தவர்கள். யார் இறை வார்த்தையில் வளர்கிறார்களோ அவர்கள் ஞானிகளாக இருப்பார்கள். யார் இறை வார்த்தையில் வளர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆயராக என்னை திரும்பி பார்க்கும்போது எது என்னை தகுதிப்படுத்துகிறது என்றால், இறை வார்த்தையை தவிர வேறொன்றும் இல்லை. வயதோ கல்வியோ அனுபவமோ ஒரு ஆயரை அடையாளப்படுத்துவதில்லை. இறை வார்த்தை தான் தகுதிப்படுத்துகிறது. இறை வார்த்தை தான் ஞானத்தை கொடுக்கிறது. இறை வார்த்தை தான் தெளிவுள்ளவனாக்குகிறது. எனவேதான் இஸ்ரவேலர்கள் அடிமையாக போகிற இடத்தில் கூட அமைச்சரவையில் இருந்திருக்கிறார்கள். மிரட்டியாவது அவர்களை அமைச்சரவைகளுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள். ஏனென்றால் அந்த ஞானம் அவர்களுக்கு இறை வார்த்தையில் இருந்து வந்தது. அதைதான் சாலமோன் ஞானி தன் அனுபவத்திலிருந்து சொன்னார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக, செல்வாக்கு மிக்கவர்களாக இந்த உலகம் முழுவதும் பிரகாசிப்பிக்கிறதற்கு பின்னால் இறை வார்த்தை இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு எல்லா சமூகங்களிலும் ஞானிகள் உருவாவதற்கு பின்னால் இறை வார்த்தை இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. இறை வார்த்தை தானியேலை தகுதி உள்ளவனாக அமைச்சரவையில் சேருகிற இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தியது. இந்த தானியேலுக்கென சில குணங்கள் இருந்தது. அதில் முதன்மையான குணம் என்னவென்றால், தினசரி 3 முறை ஜெபிக்கிறவர். பொதுவாக ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நிறைய நேரம் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சர்ச்சை விட ரொம்ப பிஸியான வேலை உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அப்படி சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் எதை மறந்தாலும் ஜெபிக்க மறக்க மாட்டார்கள். 3 வேளை ஜெபிக்கிறவர். தானியேலின் விசுவாச வாழ்க்கையின் வேறாக எது இருக்கிறது என்றால் ஜெபம் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், ஒரு தத்துவ ஞானி தன் விரலில் சாதிக்கிறதை, இந்த உலகத்தின் புரட்சிகள் எல்லாம் எழுத்துக்களில் தான் தீர்மானிக்கப்பட்டது. நம்முடைய தேசத்தின் விடுதலை கூட பத்திரிகைகளின் வழியாக தான் வேறு பெற்றது. அதை உணர்ந்து மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், ஒரு தத்துவ ஞானி தன் விரலில் சாதிக்கிறதை ஒரு கிறிஸ்தவன் தன் முழங்காலில் சாதிப்பான் என்று சொன்னார். ஜெபம் சாதனைகளை கொண்டு வரும். ஜெபம் தடைகளை தகர்க்கும். ஜெபம் நம் வாழ்க்கைக்கு வேறாக அமையும். தானியேலின் விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு வேறாக இருந்தது ஜெபம். சட்டம் போட்ட பிறகு கூட ஜெபிக்கிறதற்கு தடை விதிக்கப்பட்ட காலம் வந்தது தானியேலின் காலத்தில். அரசனை தவிர வேறொருவரையும் வழிபடக்கூடாது என்று அரசன் சட்டம் போட்ட போது கூட அதே சட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற
சட்டத்தை இயற்றுகிற அமைச்சரவையில் இருக்கிற தானியேல் சட்டத்தை மீறினார், சட்டத்தை தகர்த்தார். அவர் சத்தியத்தை தேடி போனார், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். எந்த சட்டமும் அவருடைய ஜெப வாழ்வையை தடுத்து நிறுத்தி விட முடியவில்லை. அவர் ஜெப வீரராக இருந்தார். அவருடைய விசுவாச வாழ்வின் இரண்டாவது முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால், 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்கு எதிராக அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ஏன் திட்டம் தீட்டுகிறார்கள்? எங்கிருந்தோ அடிமையாக வந்தவன் அரசனுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிறான். நாங்கள் இதே தேசத்தின் குடிமக்கள், இந்த தேசத்தில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஒரு அடிமை தேசத்தின் அமைச்சரவையில் உட்காருகிறானே, அரசருக்கு ஆலோசகராக இருக்கிறானே என்று பொறாமைப்பட்டார்கள். அவன் ஞானம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனவே அந்த இடத்துக்கு உயர்ந்திருக்கிறான். அந்த இடத்தை நானும் அடைய வேண்டுமானால் கல்வியில் வளர வேண்டும், ஞானத்தில் வளர வேண்டும், திறமையில் வளர வேண்டும் என்று யோசிக்காமல் பொறாமைப்பட்டு அவனை வீழ்த்த நினைக்கிறார்கள். அப்படி வீழ்த்த நினைத்தவர்கள் கூடி ஆலோசனை செய்கிறார்கள், எப்படியாவது தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்று. அப்போது அவர்கள் ஒன்றாக சொன்ன ஒரே கருத்து என்னவென்றால், அவன் மீது ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது. எத்தனை ஆச்சரியம்! தானியேல் ஒரு இளைஞன். நம்மளை கூப்பிட்டு அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்கிறீங்களான்னு சொன்னால் ஒரு பேப்பர் முழுக்க எழுதிட்டு அடிஷ்னல் சீட்டு கேட்போம். அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது ஒவ்வொருத்தர் மீதும். என் மீது எழுத சொன்னால் எழுதலாம், இன்னொருத்தர் மீது எழுத சொன்னால் எழுதலாம். ஆனால் தானியேலை சுற்றி இருக்கிற அமைச்சரவை சொல்லுகிறது, ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது அவன் மீது. அவ்வளவு ஒழுக்கமான இளைஞனாக இருந்தார். அது மட்டுமல்ல, தானியேலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், உணவில் கூட கவனம் செலுத்தியவர். இங்கேதான் இன்பத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் வித்தியாசத்தை அவர் காண்பிக்கிறார். தானியேலை அமைச்சரவைக்கு தகுதியுள்ளவனாக தெரிந்து கொண்ட உடனே ராஜா சொன்னார், ராஜ விருந்தை அவனுக்கு கொடுங்கள். ராஜ விருந்து என்பது திராட்சரசம் மிக்கது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே திராட்சரசம் என்று குறிப்பிடப்படுவது மதுவை, மதுபானங்கள் நிறைந்த விருந்து கொடுக்கப்படும், அரசனுக்கு இணையான விருந்து. ஆனால் தானியேல் சொல்லுகிறார், நான் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. சிற்றின்பத்தை தீட்டாக நினைத்தவர். பொதுவாக உணவை வைத்து ஒரு அரசியல் நடக்கும். இதை சாப்பிடுகிறவர்கள் உயர்ந்தவர்கள், இதை சாப்பிடுகிறவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வேதம் அப்படி பேசவில்லை. ஆரோக்கியத்திற்கு எது நல்லது என்று சொல்லுகிறது. நம்மை எப்போதும் புத்துணர்வாய் வைத்துக் கொள்வதற்கு எந்த உணவு நல்லது என்று சொல்லுகிறது. நீண்ட நாள் வாழ்வதற்கு எந்த உணவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே கடவுள் சொல்லுகிறார், பூண்டுகளை சாப்பிடுங்கள், விதை தரும் பழங்களை சாப்பிடுங்கள், இலைகளை சாப்பிடுங்கள் என்று சொன்னார். ஆதியாகமத்தின் காலத்தில் 900-800 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் அவர்கள் உணவு பழக்கம் அடிப்படையாக இருக்கிறது. இங்கே தானியேல் உணவில் கவனம் செலுத்தினார். 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தானியேல் கூப்பிட்டு சொல்கிறார், அரச உணவை எனக்கு தராதீர்கள். அவர் 3 உணவை கேட்கிறார். முதலில் பருப்பை கொடுங்கள், மரக்கறிகளை கொடுங்கள், காய்கறிகளை கொடுங்கள், 3வது தண்ணீர் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த 3ம் மிக அவசியமான உணவு. இஸ்ரவேலர்கள் இறைச்சி பிரியர்கள். வனாந்திரத்தில் இறைச்சி இல்லாததற்காக மோசேவை கடினமாக திட்டினவர்கள். அதே இஸ்ரவேல் வம்சத்தில் பிறந்த தானியேல் தான் இறைச்சிக்கும் மதுபானத்துக்கும் முக்கியத்துவம் தராமல் மரக்கறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எதற்காக என்றால், தன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்கும், தன் மூளை மிக வேகமாக இயங்க வேண்டும், எப்போதும் இந்த ஞானத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உணவில் கூட ஒரு கட்டுப்பாட்டை தன்னை சுற்றி வைத்துக் கொண்டவர். கடைசி வரைக்கும் இந்த 3ஐயும் அவர் மீறாதவர். 3 வேளை ஜெபத்தை அவர் மீறியதில்லை. கடைசி வரைக்கும் குற்றச்சாட்டப்பட முடியாதவராக இருந்தார். கடைசி வரைக்கும் உணவு கட்டுப்பாட்டில் அவர் கவனம் செலுத்தினார். இதுதான் தானியேலின் விசுவாச வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தானியேலை வஞ்சகமாய் சிங்க கம்பியில் போட்ட போது கூட அவர் அமைதியாக அதை எதிர்கொண்டார். துன்பம் வருகிறதே, துயரம் வருகிறதே என்று அவர் பதட்டப்பட்டதே இல்லை. விசுவாசிகள் பதட்டம் அடைய மாட்டார்கள். ஆபிரகாமினிடத்தில் தன் மகன் கூப்பிட்டு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கே?
நாம இருந்தால் பதறி போயிருப்போம் பதில் சொல்வதற்கு. ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த குணம் இருக்கும். பவுல் சொல்லுவார், நான் எல்லா நிலையிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அது வருவதில்லை தான் அந்த குணம். ஆபிரகாமுக்கும் ஆரம்பத்தில் அந்த குணம் இல்லை, பவுலுக்கும் ஆரம்பத்தில் இந்த குணம் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் வளர வளர அந்த குணம் வந்து சேரும். அந்த குணம் தானியேலுக்கு இருந்தது. சிங்ககவியில் போடும்போது தானியேல் பதட்டப்படவில்லை, அரசன் தான் பதட்டப்பட்டான். ஆயர் அவர்கள் முன்பாக பேசும்போது மிக அழகாக அதை விளக்கி கொண்டிருந்தார். இரவெல்லாம் தூங்காமல் தவித்தான். தானியேலுக்கு என்ன நேருமோ என்று பயந்தான். ஆனால் தானியேலுக்குள் துளி கூட பயம் இல்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற ஆழமான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பது தானியேலுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கும் விசுவாசிகளாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், விசுவாசம் என்பது ஏதோ ஒரு ஏட்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, விசுவாசம்தான் பிராக்டிக்கலே. இயல்பு வாழ்க்கையே விசுவாசத்தில் தான் கட்டமைக்கப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் வாழ்வது? பேரிடர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, துன்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பொருளாதார இழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, மனித உயிர் வாழ்கிற காலம் கடினமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதை வைத்து இந்த உலகத்தில் உத்தரவாதம் இருக்கிறது நமக்கு? விசுவாசத்தை தவிர. தானியேல் அந்த விசுவாசம் இருந்ததால் தான் சிங்ககபிக்குள் தைரியமாக போனார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு முறை திரும்பி பார்த்தால் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. அந்த ஆச்சரியம் என்னவென்றால், தானியேல் 3 முறை ஜெபிக்கிறவர் என்று தானியேல் ஒரு முறை கூட சொன்னதில்லை. என் மீது யாரும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது என்று தானியேல் ஒரு முறை கூட சொன்னதில்லை. சொன்னவர்கள் எல்லாம் பிறர். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை. பல நேரம் இன்றைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்றால், தாங்களே தங்கள் விசுவாசத்தை பகிரங்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள். நான் எத்தனை ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை. நீ பண்ணுற, அவர்களை குறைப்பதற்காக கேட்பது. என்னை யாரும் ஒரு குற்றம் சொல்ல முடியாதே, நான் அப்படியே சும்மா அப்படின்வாங்க. ஆனால் தானியேல் ஒரு முறை கூட சொன்னதில்லை. நான் 3 முறை ஜெபிக்கிறவன் என்று அவன் சொன்னதில்லை, அவனை குற்றம் சாட்ட நினைத்தவர்கள் சொன்னார்கள். தானியேல் குற்றமற்றவன் என்று தானியேல் சொன்னதில்லை, தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தவர்கள் சொன்னார்கள். தானியேல் நான் ஒரு பெரிய விசுவாசி என்று தானியேல் சொல்லவில்லை. அரசன் சொன்னான், தானியேலே, நீ உயிரோடு தானே இருக்கிறாய், உன் கர்த்தர் உன்னை காப்பார் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னான். தானியேல் விசுவாசி என்பதை தானியேலின் அரசன் சொன்னான், தானியேல் சொல்லவில்லை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. நம்முடைய வாழ்வு வார்த்தையில் வெளிப்படக்கூடாது, வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் தானியேல். அவருடைய திருப்பணிக்கு வருவோமானால், அவர் திருப்பணி கூட விசேஷமானது. ஏன் அவர் திருப்பணி விசேஷமானது என்றால், கனவுகளை மையமாக கொண்டது அவரது திருப்பணி. கனவுகள் என்பது இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமான ஒன்று. கனவை குறித்து பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆழ்ந்த தூக்கத்தில் வெளிப்படுகிற மனப்படிமம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக இந்த மனப்படிமங்களுக்கு காரணம் என்னவென்றால், அந்த நாளினுடைய உணர்வுகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த நாளில் ஒரு பெரிய பயத்தில் இருந்தால் அது கனவில் வெளிப்படும், சோகத்தில் இருந்தால் கனவில் வெளிப்படும், மகிழ்ச்சியில் இருந்தால் அது கனவில் வெளிப்படும் என்று சொல்கிறார்கள். அதீத உணர்வெழுச்சி கனவாக மாறும் என்று சொல்கிறார்கள். அதுதான் சில பேர் தூக்கத்தில் அழுறது, அல்லது தூக்கத்தில் சில பேர் சிரிப்பது, தூக்கத்தில் கோபப்படுவது, தூக்கத்தில் பயப்படுவது, இதெல்லாம் அந்த நாளினுடைய நிகழ்வில் ஏற்பட்ட உணர்வுகளின் வெளிப்பாடு என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், கனவுகள் என்பது ஒரு நாளில் நம் நினைவுக்குள் ஏற்படுகிற தாக்கங்கள் என்று சொல்கிறார்கள். உணர்வெழுச்சி மட்டுமல்ல, அந்த நாளின் பாதிப்புகள் கூட கனவில் வெளிப்படும், அது கனவாக மாறும். அல்லது கடந்த கால நினைவுகள். சில நேரம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கனவுல வந்தார், எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க, எங்கள் தாத்தா கனவுல வந்தார் என்று இழந்தவர்களை பற்றி சொல்வார்கள். அது என்னவென்றால், கடந்த காலத்தினுடைய நினைவுகள் கனவாக வெளிப்படும். அந்த நினைவுகளின் தேக்கம் கனவின் காட்சியாக வெளிப்படும். எனவே கடந்த கால நினைவுகள், உணர்வெழுச்சியின் தாக்கம், கடந்த காலத்தின் நினைவுகள், இவையெல்லாம் கனவாக வெளிப்படும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதை அறிவியலாளர்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியாக சொல்லுகிறார்கள். உங்கள் கனவுகள் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வாக வெளிப்படும் என்று சொல்கிறார்கள்.
இங்கே தான் ஆச்சரியமும் அடங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் சில தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கு, குழப்பமான சூழ்நிலைக்கு தீர்வாக கூட கனவுகள் வெளிப்படும் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள் ஏற்பட்டிருக்கலாம். நாம் கனவில் கண்டவைகள் நிஜமாக நம் வாழ்வில் நடந்திருக்கலாம். அது கோயின்சிடன்ஸாகவும் இருக்கும். ஒருவேளை நடக்கப் போவது கூட உங்களுக்கு கனவாக வரும் என்று அறிவியல் ஒப்புக்கொள்ளுகிறது. ஏனென்றால் கனவு என்றால் என்ன என்று அறிவியலால் இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே கனவு எப்படியோ அப்படியே அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். உணவெழுச்சி, கடந்த கால நினைவுகளின் தேக்கம், நடக்கப் போகிறவைகள், இவைகள் தான் கனவாக வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கனவை அடிப்படையாக ஊழியம் செய்தவர்களில் முக்கியமானவர் யோசேப்பு, சொப்பனக்காரன் என்று பெயர் பெற்றவர். அதற்கு பிறகு சொப்பனங்களுக்கு பேர் போனவர் தானியேல். பிறரது சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறவர் அல்ல, சொப்பனத்தையே சொல்லுகிறவர். முதல் சொப்பனத்திலேயே அரசன் தானியேலை கூப்பிட்டு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு விட்டு அரசன் சொன்னான், என் சொப்பனத்தை சொல்லுங்கள் என்று சொன்னான். சில நேரம் ராஜாக்களுக்கு இப்படியெல்லாம் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை மிரட்டுவது வேடிக்கையாக இருக்கிறது. யாராலும் சொல்ல முடியவில்லை, சொப்பனத்தை எப்படி சொல்வது? தானியேல் சொப்பனத்தையும் சொன்னார், சொப்பனத்தின் விளக்கத்தையும் சொன்னார். அந்த சொப்பனத்தை எங்கே கண்டறிந்து கொண்டார் என்றால், கொஞ்சம் காலம் வாங்கி கொண்டார், கொஞ்சம் டைம் வாங்கி கொண்டு ஜெபத்தில் தரித்திருந்து சொப்பனத்தை அறிந்து கொண்டார். என்றால் அவர் விசுவாசி. அந்த விசுவாசம் திருப்பணியாக வெளிப்பட்டது. பிறருடைய கனவையும் கனவின் பொருளையும் அவர் மிக அழகாக விளக்கி சொல்லுகிறவர். அதுவே அவருடைய திருப்பணியாக அமைந்தது. நம்முடைய வாழ்வில் கூட கனவுகள் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. பல நேரங்களில் நம்மில் அநேகர் சொல்வதுண்டு, நான் கனவு கண்ட மாதிரியே நடந்துருச்சு என்று சொல்லுவோம். அறிவியல் சொல்லாத வரை திருமறை சொன்னதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். அறிவியலால் இன்னைக்கு வரைக்கும் கனவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதம் புரிந்து வைத்திருக்கிறது. கனவு வெறும் கனவாகவும் வரும், கனவு நினைவுகளின் தேக்கமாகவும் வரும், கனவு சில நேரம் நடக்கப் போகிறவைகளுக்கான தரிசனங்களாகவும் வரும். அதை விளக்கி சொல்லுகிற அறிவு தானியேல் இடத்தில் இருந்தது. தானியேலுக்கு எப்படி கிடைத்தது என்றால், அவன் விசுவாசம் உள்ளவனாக ஜெபத்தில் இருக்கிறவனாக இருந்தான். அது வெளிப்பட்டது. என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களில் கூட கனவுகள் நிகழ்ந்தேறி இருக்கிறது. இதே போல் அநேகருக்கு நிகழ்ந்தேறி இருக்கக்கூடும். ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதை வாழ்க்கையில் கையாள கற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தில் வளர்வது அவசியம். அதை தான் தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தானியேலின் விசுவாச வாழ்வு அசாதாரணமானது. அவருடைய திருப்பணி அசாதாரணமானது. எனவே தான் தானியேல் இன்றைக்கு வரைக்கும் நினைவு கூறப்படுகிறார். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் அவரை பற்றிய பேசு பொருள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அனைவரும் தானியேலை தொடாமல் இருக்க முடியாது. வெளிப்படுத்தலின் தரிசனங்களை சொல்ல விரும்புகிறவர்கள் தானியேலை தொடாமல் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய பேர் பெற்ற தீர்க்கதரிசியாக அவர் திகழ்ந்தார். அதற்கு காரணம் அவருடைய விசுவாசம் அடிப்படையாக அமர்ந்தது. எனவே அந்த விசுவாசத்தில் வளர, அந்த விசுவாசத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள தூய் ஆவியானவர் தாமே நம் யாவரையும் வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புற்றுக்கும் மேலானது தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன்.